அனைவருக்கும் வணக்கம். ஸோ, நம்ம அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ஸ்ல ஜெனரல் அவேர்னஸ் பார்ட், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல நீங்க வந்து 100% ஒரு பயம் இல்லாம போகணும். வரக்கூடிய கொஸ்டின்ஸ ஈஸியா டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரோட யூ கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறத யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அத தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்திலே ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா அப்படிங்கிறத எடுத்து நம்ம ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு எக்ஸாம்லயும் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல நமக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்? அத எப்படி அந்த தீம எப்படி அ அப்சர்வ் பண்ணி, அத எப்படி மத்த இடத்துல அப்ளை பண்ணணும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெறைய பார்த்திருந்தோம். நீங்களும் கூட இந்த வீடியோஸ ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ஹெர்குலியன் டாஸ்க் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆ தீம் என்னவோ ஒரே தீமா தான் இருக்கு. ஒரு தீம பேஸ் பண்ணி வேற வேற கொஸ்டின்ஸ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்ரிவியேஷன்லேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வருது. பிஐபிலேருந்து நெறைய கொஸ்டின்ஸ வந்து கேட்கறாங்க. ஒரு செட் ஆஃப் தீம வந்து வச்சுக்கிறாங்க. அந்த தீம்ல இருந்து இந்த எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டா, அடுத்த எக்ஸாம்ல அதே மாரி வேற கொஸ்டின் கேட்கறது. இப்படிதான் வந்து பெருசா கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அந்த தீம கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 8 பேஜஸ்க்குள்ள உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலா வந்து நம்ம முன்னாடி போட்டிருந்தோம் இல்லையா? எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க அத. தனியா ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மட்டும் இருக்க மாரி ஒரு 32 பேஜஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு மெட்டீரியலா குடுக்கப் போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் அக்டோபர், செப்டம்பர் அண்ட் ஆகஸ்ட் அண்ட் தென் ஆர்பிஐ அண்ட் செபியோட நியூஸ் அண்ட் சர்க்குலர்ஸ் இருக்கிற மாரி அக்டோபர், செப்டம்பர் அண்ட் ஆகஸ்ட். இது ஒரு செட் ஆஃப் கன்டென்ட். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட எஸ்பிஐ கிளர்க், ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 நேத்து நடந்த எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்க முதற்கொண்டு நாங்க அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ஐசிஎல்ஏஓ, ஐஓபி, எல்பிஓ, அடுத்து எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்பிஐ எக்ஸாம், ஓஐசிஎல், என்ஐஏசிஎல், எல்ஐசி, ரெப்கோ எல்லாத்துலயும் கேட்ட கொஸ்டின்ஸ இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். வித் ஆன்சர்ஸோட உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் நெனச்சு நீங்க வொரி பண்ணவே தேவையில்ல. இத படிச்சுட்டு போங்க. இத சால்வ் பண்ணிட்டு இந்த ஒரு மெட்டீரியல அனலைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா அங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஈஸியா கிராக் பண்ணிடலாம். சரியா? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.